गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा अज्ञानतिमिर ज्ञानांजन चलागया चक्षुरुन्मीलितं तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगण रघुनाथान्वितं दंसजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता शाखान्वितांस हे कृष्ण सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावन वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा भागवत प्रार्थனை பண்ணுங்க மாதாஜி। हरे कृष्णांग माताजी। हरे कृष्णा। सर्वशास्त्राप्ति पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैक त्रिकृदा सर्वभागवत प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मत्येकबन्तो मत्सङ्किन् मत्कुरो मन्मगाधन मत् निस्तारक मत्भाग्य मदानन्द नमोस्तुते असाधु साधु तदतायिन् नदिनोच ताकर खाना मुञ्चकासिन् மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களைக் கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத் சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. कृष्णा थैंक यू माताजी। எல்லாருக்கும் பிரணாம்ஸ் மாதாஜி। வேதாந்த சுவாமிஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய்। மாதாஜி எத்தனாவது ஓம் காண்டாங்க இது? அது சொல்லிருங்க மாதாஜி. ஓம் நமோ சொல்லிடுறேங்க மாதாஜி। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய। நான்காவது காண்டம் அத்தியாயம் 12 ஸ்லோகம் 31. ஓகேங்களா? சரிங்க. எஸ் மாதாஜி. 31 சதா துந்துபயோ நேதுர் மிருதங்க பணவாதயः கந்தர்வமுக்யா பிரஜஹு பேது குஷூம விருஷ்டயः। படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க மாதாஜி। மொழிபெயர்ப்பு. அப்போது வானிலிருந்து மத்தளங்களும் துந்துபிகளும் முழங்கின. கந்தவர்களின் தலைவர்கள் போற்றி பாடினர். தேவர்கள் துருவர் மீது மலர் மாறி பொழிந்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, துருவ மகாராஜா பகவானை அடைய போற கடைசி தருணம். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜ அந்தே கலவிரம் அந்த காலே, அந்த இறுதி நேரத்தில் அந்த ஸ்மரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இவரை வச்சு நாமளும் கற்பனையா உணர்ந்துக்கணும். அப்போ எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் காலே சமாம் ஏவ அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் நம்மளுக்கு கடைசி நேரம் மரண இறுதி நாராயண ஸ்மிருதி அந்தே 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 அப்படின்னா கடைசி காலத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் துருவ மகாராஜர் படிக்க போது அவரோட ஸ்டோரி படிக்கும் போது நம்ம மனசுல ஆழமாக பதிய வேண்டும். ஏன்னா கடைசி காலத்துலதான் நாம
இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். மனித வாழ்க்கை முதல்ல இருந்து ஆரம்ப இளம் பருவத்திலிருந்து 4 வயதிலிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில பகவான்கிட்ட போற தருணம் ரொம்ப முக்கியமானது. யாராவது மிஸ் பண்ணி நீங்க தடமாறுனீங்க, அவ்வளவுதான், போச்சு. ஏன்னா அடுத்தது மனுஷ பிறவியாங்கிறதே கேள்விக்குறி. அரிதான் இந்த மனித பிறவி. மானுஷ ஜென்மம் சுதுர்லபம் இந்த மனித பிறவி. அதனால ரொம்ப கவனமா இதுல இருந்து பாடங்கள் கத்துக்கணும். கதை கேட்கறாப்புல கேட்டுட்டு கடைசியில காலையில எந்திரிச்சு கேட்ட ராமனுக்கு சீத்தை யாரு சித்தப்பன்னு சொல்லக்கூடாது. அடுத்தது இதுல ஒவ்வொரு வரிகளும் பாகவதத்துல உன்னிப்பாக கவனமாக நாம கத்துக்கணும். அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். சும்மா ஏனோ கேட்டோ நம்மளுக்கு புண்ணியம் வரும் அதெல்லாம் கதை. சரிங்களா? அப்போ துருவ மகாராஜா எப்படி கடைசி காலத்துல பகவானோட லோகத்துக்கு போனார் அப்படிங்கிறத எனக்கு தெளிவா நம்ம கேட்டு அதை நம்ம வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும். ஸ்லோகம் 32. சச்ச ஸ்வர்கலோகம் ஆரோஷ்யன் சுனீதிம் ஜனனிம் த்ருவஹ அன்வஸ்மரதகம் ஹித்வா தீனம் யஸ்யேத்ரி விஷ்டபம். ஹரே கிருஷ்ணா. நீங்களே படிங்க லலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க, யாராவது ஒருத்தர் படிங்க. மொழிபெயர்ப்பாக சபக்தியுடன் சுவாமி சில பிரபாவுக்கு தேவை. துருவ மன்னர் விமானத்தில் ஏறி அமர்ந்து அது புறப்படும் தருவாயில் அவர் இரக்கத்திற்குரிய தன் அன்னை சுனீதியை பற்றி நினைத்தார். அவர் தனக்குள், எனது பரிதாபத்திற்குரிய தாயை இந்நிலத்தில் விட்டு நான் எவ்வாறு வைகுண்ட லோகம் போவது என்று எண்ணினார். பொருளுரை: துருவன் தன் தாய் சுனீதிக்கு செய்ய வேண்டிய கடமையினை நினைத்தார். தன் தாய் வழங்கிய ஆலோசனையின் கீழ் செயல்பட்டதனாலேயே அவர் இன்று பகவான் விஷ்ணுவின் தூதர்களால் வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். இப்போது அவர் அதனை நினைத்து அவரையும் தன்னோடு அழைத்துச் செல்ல வேண்டுமென்று விரும்புகிறார். உண்மையில் துருவருக்கு அவர் அன்னை சுனீதி பத பிரதர்சக குருவாக விளங்கியவர். பத பிரதர்சக குரு என்றால் நல்வழி காட்டிய குரு என்று பொருளாகும். அவர் அன்னை சுனீதி அவருக்கு முழுமுதற் கடவுளின் கருணையை எவ்வாறு அடைவது என்று முதலில் வழிகாட்டியவர். நாரத முனிவர் தீட்சை அளித்த குருவானாலும் முழுமுதற் கடவுளின் கருணையை எவ்வாறு பெறுவது என்று வழிகாட்டிய குரு அவர் அன்னையே ஆவாள். சிக்ஷா குரு அல்லது தீக்ஷா குருவின் கடமையாவது என்னவென்றால், தனது சீடனுக்கு சரியான வழிகாட்டுதலே ஆகும். அவ்வழியில் எவ்வாறு செயல்படுவது என்பது சீடனை பொறுத்ததாகும். சாஸ்திரங்களின்படி சிக்ஷா குரு மற்றும் தீக்ஷா குரு இருவருக்குமிடையே எந்தவித வேறுபாடும் கிடையாது. பொதுவாக சிக்ஷா குரு பின்னர் தீக்ஷா குருவாக மாறுகிறார். சுனிதி ஒரு பெண் ஆனதினாலும் துருவ மன்னரின் தாய் ஆனதினாலும் துருவர் தீட்சா குருவாக அவளாக முடியாது. ஆயினும் இன்று வரை அவர் சுனிதியிடம் கீழ்ப்படியாது நடந்ததில்லை. நாரத முனிவரை வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துச் செல்வது பற்றிய கேள்வியே இல்லை. ஆனால் துருவ மன்னர் தன் தாயை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தார். முழுமுதற் கடவுள் தன் சிந்தையில் நினைப்பது எதுவாயினும் அது உடனே நடந்தேறும். அதுபோல் இறைவனையே முழு நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பக்தனும் தன் விருப்பத்தை அவர் கருணையினால் உடனே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பக்தன் தனது விருப்பத்தை தானே நிறைவேற்றிக் கொள்கிறார். ஆனால் ஒரு பக்தன் முழுமுதற் கடவுளை சார்ந்து தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறான். இவ்வாறு துருவ மன்னர் தன் அன்னையை பற்றி நினைத்து கொண்டிருந்த பொழுது அவர் மனதில் ஓடிய எண்ணத்தை புரிந்து கொண்டு பகவான் விஷ்ணுவின் தூதர்கள் அவர் அன்னை சுனீதி வேறொரு விமானத்தில் வைகுண்ட லோகம் சென்று கொண்டிருப்பதாக அவரிடம் உறுதி கூறினர். துருவ மன்னர் தன் அன்னையை இங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் வைகுண்ட லோகம் செல்வது அத்தனை புனிதமானதல்லவென்றும், அவ்வாறு தான் தன் அன்னையை சுனீதியை விட்டு சென்றால் தனக்கு எத்தனையோ நன்மை செய்த தன் அன்னையை தனியே விட்டு செல்வதை மக்கள் நிச்சயம் குறை கூறுவர் என்றும் மனதில் நினைத்தார். துருவர் அதற்காக தன்னை பரம்பொருள் என்று கருதவில்லை. ஆகையினால் கிருஷ்ணர் தன் விருப்பத்தை நிறைவேற்றியனாலேயே இது சாத்தியமாகும் என்றும் அவர் நினைத்தார். அவரது மனநிலையை உடனே புரிந்து கொண்டே கிருஷ்ணர் துருவனிடம், கவலை வேண்டாம், உன் அன்னையும் அங்கே சென்று கொண்டிருக்கிறாள் என்று கூறுகிறார். இச்சம்பவ நிகழ்ச்சி துருவர் போன்ற பக்தர்கள் தம் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று உறுதி செய்கிறது. பகவானது கருணையினாலும் அவனும் பகவானை போன்றே ஆகிறான். ஆதலினால் அவன் மனதில் எதை எண்ணுகிறானோ அது உடனே நிறைவேறுகிறது. ஓம் தச்சஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஒரு
அருமையான விஷயம் சில பிரபுபாதர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். எப்பொழுது பகவான் ஹரே கிருஷ்ணா ரேணுகா மாதாஜி எப்பொழுது நாம் பகவானை சார்ந்து இருக்கிறோமோ, அப்போ உள்ள இருக்கிற பரமாத்மா நமது தேவைகள், நமது வேண்டுதல்கள், நம்மளது விருப்பங்கள் எதுவானாலும் அவரே தானாக நிறைவேற்றுகிறார். இப்ப துருவ மகாராஜா இங்க தயாராயிட்டார். தனது அந்த காலே கடைசி காலம் வருகின்றது. அவருக்கு வந்து தேவதூதர்கள் வர்றாங்க. அவர் கூட்டிட்டு போக பெரிய ஒரு வான ஊர்தி வருகின்றது. அந்த வான ஊர்திக்கு நம்மள போல பிளைட் எல்லாம் கிடையாது, அலுமினியம் எல்லாம் கிடையாது. தங்க ரதம், தங்க வைர வைடூரியங்கள் பதித்து அப்படியே மிகப்பெரியதாக, அதுல வந்து குளங்கள் இருக்குமா, அதுல பெரிய நீர்வீழ்ச்சிகள் இருக்கும். அந்த மாதிரி நம்மள கற்பனைக்கு கூட எட்டாது. ஏன்னா அவ்வளவு பெருசு இருக்குமா அப்படின்னாலும் நம்ம நினைக்க அச்சிந்திய, மனதினால கூட நினைத்து பார்க்க முடியாத அளவு பெரிய ஒரு விமானம். அந்த விமானத்துல சகல வசதிகளும் அடங்கியிருக்கு. இது கர்த்தவ முனிவர் கூட நம்ம பார்த்தோம். அவர் எவ்வாறு தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற ஒரு அந்த மிதக்கக்கூடிய ஒரு ஒரு நகரத்தை உருவாக்கி, அதுலதான் அவர் பெரிய மாளிகை, அதை சுற்றி பூந்தோட்டம், அதெல்லாம் நிறைய வேலைக்காரங்க, அதெல்லாம் வைரம் வைடூரியம் பவளம் முத்துக்கள் அப்படின்னு எல்லா நவரத்ன கற்களாலும் அது வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஏட்டு பட்டு திரைச்சீலைகள், அங்க வந்து உள்ள அலங்கார பொருட்கள், இப்படி பலவிதமான வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய ஒரு மாளிகை அவர் வந்து உருவாக்குனார். அவருக்கே தெரியல நான் இவ்வளவு சக்தி இருக்கா அப்படின்னு. மனைவி தேவகூதி ஆச்சரியப்படுறாங்க, இவர்கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கா என் கணவர்கிட்ட. ஏன்னா அவர் தவம் பண்ணிட்டே கல்யாணம் ஆனது கூட அவருக்கு தெரியல. தவம் 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 எப்போ பாடு தியானத்துல இருக்கிறார். திடீர்னு ஞாபகம் வருது, ஓ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, அப்ப மனைவியை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அப்புறம்தான் வருது. அப்புறம் மனைவியை பாக்குறாரு, ரொம்ப கருத்து போய். ஏன்னா அவ மிகப்பெரிய ராஜா, ஸ்வயம்பு மன்னரோட பொண்ணு, கருத்து போய் ரொம்ப ஒல்லியா, தலைமுடியெல்லாம் வறண்டு, ஏன்னா காட்டுல இருக்காங்க. அப்புறம்தான் அவரை அந்த குளத்துல முங்கி எந்திரிக்கும் போது அவங்க பழைய அந்த அழகை அதை விட ஜொலிக்கிறாங்க. எப்படியே அவளுக்கு பெரிய கிஃப்டா சோ எவ்வளவு உண்மையாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு பகவானுடைய கருணையை அவன் பல மடங்கு பெறுகின்றான். அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் பகவான் அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ, ஏன்னா அவனுக்கு என்ன கொடுத்தாலும் அவன் வந்து கீழே இறங்க மாட்டான். எல்லாமே பகவானுடைய பொருள் அப்படிங்கிறத உணர்ந்து தன்னுடையது என உரிமை கொண்டாடாமல் அவன் வந்து எப்பவுமே நிதானமாக செயல்படுவான். துன்பத்துல துவள்வதும் கிடையாது, இன்பத்துல கிடையாது. அவன் வந்து நியூட்ரலா சமமான நிலையில இருக்கிறதுனால கடவுள் அவனுடைய பக்குவத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு தருகிறார். ஆனா பக்குவம் இல்லாம பக்தி செய்யறவங்களுக்கு அவர் சீக்கிரம் கொடுக்க மாட்டார். நினைச்சதெல்லாம் இருக்கிறத கூட பறிச்சுப்பார். ஒரு தூய பக்தி நிலைக்கு வரும்போது அந்த பக்தன் என்னென்ன நினைக்கிறானோ மனசுல பரமாவாக இருந்து அவரை புரிஞ்சு அது தந்துடுறார். இப்ப துருவ மகாராஜா போகும்போது தன்னுடைய அன்னை, அவங்கதான் வழிகாட்டினாங்க முதல்ல பக்திக்கு. சோ அன்னைய விட்டுட்டு போறமேன்னு அவர் மனசு ரொம்ப கவலை. ஆனா இது விஷ்ணு தூதர்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றாங்க, நீங்க போற மாதிரி அன்னை வந்து இன்னொரு பிளைட்ல அந்த வான ஊர்தியில போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, கடவுள் வந்து யாரோட உள்ளத்துல என்ன தெரிஞ்சு அவர் முதல்லயே ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க அன்னை மிகப்பெரிய பக்தை, அவங்கதான் முதல்ல வழிகாட்டுது, பிரதட்ச குரு. அப்ப 3 குருக்களை நாம பாக்குறோம். முதல்ல குரு அப்படின்னு நம்மளுக்கு யார் பக்திக்கு வழிகாட்டுறாங்க. நாம ஏதோ ஒரு கோயில்ல இருப்போம், நீங்க வாங்க இஸ்கானுக்கு வாங்க, அங்க வந்து நல்லா கிருஷ்ணர் கோயில் இருக்கு, நல்லா இருக்கும், அங்க கீர்த்தனை நல்லா பண்றாங்க. நாம சாதாரணமா தான் கூப்பிடுவோம். ஆனா அவங்களுக்கு நல்ல எண்ணம், அவங்களும் நல்ல இந்த அப்பா புருஷர் யார் அப்படின்னு கத்துக்கிட்டு பகவானை சரணடையணும்னு தான் நம்ம நல்ல எண்ணத்தோட அவங்களுக்கு வழிகாட்டுறோம். அப்போ நாம என்னாவோ அவங்களுக்கு வர்த்த பிரதக்ஷ குரு அப்படின்னு சொல்லி, பத பிரதக்ஷ குரு அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறதுனால, யார் முதல்ல ஒருவர் கிருஷ்ணர் கோயிலுக்கு, உங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு வாங்க, இந்த ஜெபம் பண்ணுங்க, இப்படி யார் வழிகாட்டுறாங்களோ அவங்க ஒரு குரு. ஏன்னா நல்ல எண்ணத்தோட சொல்றாங்க. அடுத்தது
சிக்ஷா குரு. சிக்ஷா குரு அப்படின்னா உங்களை மறுபடியும் அந்த வைரத்தை பட்டதைட்டுற மாதிரி உங்களுக்கு பல வகுப்புகள் எடுத்து வழிகாட்டி ஒரு மென்டரா உங்களை கொண்டு போறது, மேல 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறது. அப்புறம் சிக்ஷா குரு. சிக்ஷா குரு என்பவர் ஒரே ஒருவர் தான். இப்போ நம்ம கோயில்ல யாருன்னா தீக்ஷா குரு அப்படின்னா நாம எல்லாருமே ஜெயபதாக சுவாமி மகராஜ் தான் நம்மளுக்கு தீட்சை அளிக்க போகின்றார், தீட்சை கொடுத்திருக்கிறார். சோ தீக்ஷா குரு நம்மளுக்கு ஜெயபதாக சுவாமி மகராஜ். ஷிக்ஷா குரு யாரு அப்படின்னா அங்கிருக்கிற மகராஜ் பக்தி வினோத் சுவாமி மகராஜ், அவர் தான் தீக்ஷா குரு, சிக்ஷா குரு. இப்படி பல குரு நம்மளுக்கு இருக்காங்க. அப்போ தன்னோட அன்னை வழிகாட்டதுனால அவரை நினைக்கிறார், என்னோட அன்னை அன்னைக்கு மட்டும் பரமபுருஷரை வழிபடு, அவன் நினைத்து தவம் செய்யு சொல்லாம இருந்திருந்தா நான் எங்கேயாவது தேவ வழிபாட்டுக்கு போயிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலைக்கு நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா நிறைய பேரு இன்னைக்கு தாய் தந்தை அப்படின்னு பொசிஷன்ல இருக்காங்க. எத்தனை பேரு பகவான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை வழிபடுன்னு குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காங்க? ரொம்ப ரேர். ஆனா நாம வழிகாட்டணும். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு வழிகாட்டணும். எல்லாருமே துருவரோட அன்னை மாதிரி இருக்கணும், சுனிதி மாதிரி. எல்லாருமே சுனிதி மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டணும். அப்போ துருவனை போன்ற பிள்ளைகளை நாம உருவாக்க வேண்டும். அப்போ ஒரு சின்ன பொறிதான் என்ன ஆகும்னா, ஒரு தெரிச்சு விழுகிறப்போ அது மிகப்பெரிய தீபத்தை ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும். அது போல நாமெல்லாம் ஒரு சின்ன குழந்தையோட மனசுல சிறு துளியான பொறியை ஏற்படுத்தணும்னா அது சமயம் வரும்போது பத்திக்கும். சோ நீங்க சொல்லுங்க குழந்தைகளுக்கு, கிருஷ்ணரை வழிபடுங்க, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், வேற யாரையும் வழிபட வேண்டிய அவசியம் இல்ல. வயிற்றுக்கு சோறு கொடுத்தா அது எல்லா பக்கமும் தானாக ரத்தமாக எல்லா பக்கமும் போகும். அப்ப வேருக்கு நீர் ஊற்றினால் அது எல்லா கிளைகள் இலைகளுக்கெல்லாம் போகும் அப்படின்னு பெரியவங்களான நாம தான் சொல்லி. ஸ்லோகம் 33. இதி வியவசிதம் தஸ்ய வியவசாய சூரோத்தமௌ தர்ஷயாமாஷ தேவீம் புரோ யானேன கச்சிதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. படைங்க. மொழிபெயர்ப்பு. துருவரின் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்ட பகவான் விஷ்ணுவின் தலைமை தூதர்களான நந்தனும் சுனந்தனும் அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த விமானத்தில் அவருடைய அன்னை சுனிதி இருப்பதை அவருக்கு காட்டினர். பொருளுரை. இச்சம்பவம் சீட்சா குருவோ அல்லது தீட்சா குருவோ அவருக்கு துருவரை போல ஒரு சீடன் இருந்து அவன் பக்தி தொண்டை மிகவும் சீராக நிறைவேற்றினான் என்றால் அவன் தன் குரு அத்துணை வளர்ச்சி பெறாதவராக இருந்தாலும் கூட அவரையும் தன்னுடன் அழைத்து செல்வான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. துருவ மன்னரின் குருவான அவர் அன்னை சுனிதி பெண் ஆகியினால் அவள் காட்டிற்கு சென்று துருவரை போல் தவங்கள் ஏதும் செய்யவில்லை. இதுபோன்றே பிரகலாத மன்னருக்கும் நாத்திகரான தன் தந்தை இரண்யகசிபுவை கடைத்தேற்றினார். இதன் முடிவு யாதெனில் ஒரு சீடன் அல்லது ஒரு வாரிசு மிகவும் உறுதியான பக்தனாக இருந்தான் என்றால் அவன் வைகுண்ட லோகத்திற்கு தன்னுடன் தன் தந்தை, தாய் அல்லது தீட்சா குருவையும் சேர்த்து அழைத்து செல்லக்கூடும் என்பதாம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் அடிக்கடி கூறுவார், ஓர் ஆத்மாவை நான் மிக சரியாக விடுபெறச் செய்து முழுமுதற் கடவுளை அடைய செய்தேன் என்றால் கிருஷ்ண உணர்வினை பரப்பும் எனது லட்சியத்தில் வெற்றி பெற்றேன் என்று நினைப்பேன். கிருஷ்ண பக்தி இயக்கமானது இப்போது உலகமெங்கும் பறந்து விரிந்திருக்கிறது. இருந்தும் சில வேளைகளில் நான் நினைப்பேன், பல வழிகளில் நான் குறைபாடுடையவனாக இருப்பினும் எனது சீடர்களில் எவரேனும் ஒருவர் துருவ மன்னரைப் போல் உறுதியுடன் விளங்கி என்னையும் சேர்த்து தன்னுடன் வைகுண்ட லோகத்திற்கு அழைத்து செல்வார் என்று. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். சில பிரபுபாதர் பாருங்க எவ்வளவு அழகாக நம்மளுக்கு விளக்கம் சொல்லிட்டே இருக்காரு. படிக்க படிக்க இவ்வளவுதான் இருக்கும்னு நாம் நினைப்போம். ஆனா எவ்வளவு விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் பறந்து விரிந்து இருக்கு கடல் போல. படிக்க படிக்க நம்மளுடைய எண்ணங்கள் அவ்வளவு விரிவடைகின்றது. முதல்ல குறுகிய எண்ணத்துலதான் இவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான் நினைப்போம். ஆனா எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. அப்போ ஒருத்தன் பக்தி பண்ணும்போது தனது முந்தைய பரம்பரை முந்தைய பரம்பரை பிந்தைய பரம்பரை அப்படின்னு 18 பரம்பரைகள் ஸ்ரீல பிரகலாத் மகாராஜா மாதிரி
பிரகலாதர் பக்தி செய்யும் போது பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு தூய பக்தன், ஒரு குழந்தை பக்தி பண்ணினா கூட அவனால அந்த குடும்பத்தில் இருக்கிற முந்தைய பரம்பரை, அதாவது முன்னோர்கள் பல தலைமுறைகளும் பிந்தைய வர்ற பல தலைமுறைகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். அப்போ ஒரே ஒரு வீட்டுல ஒரு வாரிசு ஒருத்த கூட நல்லா பக்தி பண்ணினாங்கன்னா அதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் கிடைக்குது. சோ இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளை நாம இந்த மாதிரி ஒரு பக்த பிரகலாதனா உருவாக்கணும். சோ ஒரு ஒரு விதை தான் போட்டாங்க, அவங்க ஒன்றும் பெருசா பண்ணல. துருவரோட அன்னை சுனிதி ஒரு விதை தான் விதைச்சாங்க. ஆனா அது என்ன ஆகுது, மரமாகி பல விதைகளை, பல பழங்களை கொடுத்து, விதைகளை கொடுத்து அப்படியே. ஏன்னா இன்னைக்கு நாம படிக்கிறோம், துருவ மகாராஜா பத்தி படிக்கிறோம். அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, பரமபுருஷரை வழிபடுன்னு வழிகாட்டுனாங்க. அதன் மூலமா துருவ மகாராஜா மட்டுமில்ல, அவருக்கு கீழே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அவர் நன்மை செய்தார். அந்த காலத்துல மன்னர்களோட வேலை என்ன, மக்களுக்கு நல்வழி காட்டுவது. நல்வழி காட்டுவதுன்னா என்ன, எல்லாருக்கும் பணம் சப்ளை பண்றதா, இன்னைக்கு மாதிரி கிரைண்டர் மிக்சி கொடுக்கறதா, மாவாட்டிட்டு உட்காந்துட்டே இருங்க இங்க அப்படின்னு இன்னைக்கெல்லாம் வழி காட்டுறாங்க நிறைய பேர். மிக்சி கொடுக்குறேன், டிவில நல்ல குழந்தைகளை எல்லாம் அரைகுறை ஆடை போட்டுட்டு ஆட வைக்கிறோம் பாருங்க, இதுக்கா டிவி கொடுக்கறது? ஓ, அந்த காலங்கள்ல மக்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக ஆலயங்களை உருவாக்கினாங்க. அதுல வேதங்கள், பாடசாலைகள் இதையெல்லாம் நல்லா கொண்டு வந்து நம்மளை நல்வழிப்படுத்தினாங்க. சோ மக்கள் வீடு பேரு, அறம் பொருள் இன்பம், அதுக்கப்புறம் வீடு பேரு, அந்த வீடு பேற்றுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க. ஆனா இன்னைக்கு அறம் இல்ல, வீடு பேரும் கிடையாது. இந்த அர்த்த காம, இந்த நடுவுல இருக்கிற பொருள் இன்பம், அதுலதான் மக்கள் ரொம்ப நாட்டமா இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் அதைத்தான் செய்யுது. பொருளை தேடுங்கள், அதற்குரிய படிப்பு இந்தா புடிச்சுக்கோ, எந்த காலேஜ்ல நீ அதிகமா பணம் கட்டுறியோ அதுதான் வேல்யூ அப்படின்னு ஒரு கற்பனையான தோற்றத்தை உருவாக்கி பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்களே காலேஜ் கட்டிப்பாங்க, அரசியல்வாதிகளே காலேஜ் கட்டிப்பாங்க. சோ அதுல என்ன மாதிரி படிப்பு, வேத படிப்பு கொஞ்சம் கூட கிடையாது, ஒழுக்கத்திற்குரிய எந்த படிப்பும் கிடையாது. இதெல்லாம் படிச்சு காப்பி அடிச்சு நீ மண்டையில இருக்கிறத அப்படியே வாமிட் பண்ணினா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சு நல்லா சினிமா பார்க்கலாம், நல்லா மால் கட்டலாம், இன்னும் பெண்களோட சுத்தலாம், உன்னோட தோற்றத்தை நல்லா பண்ணிட்டு அப்படியே தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மயங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி அந்த குழந்தைகளை அவங்க பாதையிலிருந்து வலுவ செய்து அவங்கள சீரழிக்கிறாங்க, அவங்க ஆத்மாக்களை சீரழிக்கிறாங்க. சோ இந்த பாதை யாரால சரி பண்ண முடியும்னா, பர்சனலா ஒரு குடும்பத்துல மட்டும்தான் நாம சரி பண்ண முடியும். சமுதாயம் இப்படித்தான் இருக்கும், முடிஞ்சிச்சு, தெரிஞ்சு போச்சு. அப்ப குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுறதுக்கு பெற்றோர்கள் முயன்றால் மட்டுமே உண்டு. இத இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. உங்க குழந்தைகளுக்கு ஆன்மீக படிப்பை நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு சமூகம் அப்படித்தான் இருக்கு. அப்போ குழந்தைகள் வழி தடுமாறி போறதுக்கு நிறைய பாதைகளை எல்லாரும் காட்டுறாங்க. அரசாங்கம் காட்டுது, மொபைல் போன் காட்டுது, இன்னும் பல எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு அதைத்தான் காட்டிட்டு இருக்கு. அப்போ இப்ப ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் சொல்லுது, வேதங்கள் சொல்லுது, யார் நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அவங்க அவங்களையும் சேர்ந்து அந்த துருவ மகாராஜா தனது ஆச்சாரியர் அவங்களையும் கூட நம்ம கூட்டிட்டு போக முடியுமா? ஏன்னா அவங்க தகுதி இல்லாமல் இருந்தால் கூட. இப்ப நீங்க யாருக்காவது வழிகாட்டி அவங்க ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, ஆனா உங்களை நினைப்பாங்க, இவங்கனாலதான் நான் வந்தேன், இவங்கனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அவங்க ப்ரே பண்ணுவாங்க, உங்களையும் நினைப்பாங்க போற சமயத்துல இவங்களுக்கும் நல்ல வழிகாட்டுங்க. அப்ப பகவான் என்ன பண்ணுவார், அவங்க உள்ளத்துல இருக்கிற ஆசையை நிறைவேற்றுவதற்காக எனக்கு தகுதியே இல்லைனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிடுவார். அதனாலதான் நான் அடிக்கடி உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க மூலமா எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கன்னு. கண்டிப்பா நீங்க எல்லாம் போகும்போது என்னை நினைச்சீங்கன்னா நானும் கூட வந்துடுவேன். ஏன்னா எனக்கு தகுதி இல்லை கண்டிப்பா. ஓகேங்களா? அடுத்தது ஸ்லோகம் 34. தத்ர என்னமா தத்ர சொல்லிட்டீங்க? நீங்க தான் எங்களை கூட்டிட்டு போகணும் மாதாஜி. சொல்ல முடியாது மாதாஜி. நீங்க பாருங்க, ஒரு ஒரு கொஞ்ச நாள் வந்தீங்க,
ஆனா எவ்வளவு அழகா நல்லா இவ்வளவு ஸ்பீடா வரல மாதாஜி. நல்லா வருஷக்கணக்கு ஆச்சு கொஞ்சம் மேல வர்றதுக்கு. இவ்வளவு ஸ்பீடா வர்றப்ப இதே ஸ்பீடில் நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா எனக்கு மேல டாப்ல இருப்பீங்க. அப்ப நான் தான் உங்களை கொஞ்சம் என்னையும் சேர்த்து இழுத்து விடுங்கன்னு சொல்லணும். இல்லைங்க மாதாஜி, நீங்க தான் முதல்ல, அப்புறம் தான் நாங்க. எங்களுக்கு வழிகாட்டியவர் நீங்க தானே. மாதாஜி உங்க முயற்சி நல்லா இருக்கே. நான் எல்லாம் முயற்சி பண்ணல. ஓ, ஆமா மாதிரி. ஏதோ மாதாஜி இதுதான் எனக்கு எனக்கு புரியவே இல்லைங்க மாதாஜி. புரியறதுக்கான வழி என்னன்னு யோசிச்சேங்க. அதை செயல்படுத்துறேங்க மாதாஜி. அவ்வளவுதாங்க வெரி மாதாஜி. குட், வெரி குட் மாதாஜி. ஓகேங்க. சரி, சரி. 34வது ஸ்லோகம். தத்ர தத்ர சத்பி பதி வைமானிகை சூரைஹ அவகீரியமானோ தத்ருசே குசுமை கிரமசோ கிரஹான். மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிங்க பொருளுரை படிங்க. பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். துருவர் விண்வெளியில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வொன்றாக சூரிய குடும்பத்தை சேர்ந்த கிரகங்கள் அனைத்தும் அவர் கண்ணில் தென்பட்டன. செல்லும் வழியெல்லாம் தேவர்கள் தங்கள் விமானங்களில் இருந்து அவர் மீது மலர் மாலை பொழிய செய்தனர். யஸ்மின் விஞ்ஞாதே சர்வம் ஏவம் விஜ்ஞாதம் பவதி என்பது வேத பாடம். முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வதின் மூலம் ஒரு பக்தன் எல்லாவற்றையுமே அறிந்து கொள்கிறான் என்பதே இதன் பொருள். அதே போல் முழுமுதற் கடவுளின் உலகத்திற்கு செல்லும் ஒருவன் வைகுண்ட லோகத்தின் வழியிலுள்ள மற்ற எல்லா கிரகங்களையும் அறிந்து கொள்கிறான். நமது உடலிலிருந்து துருவரின் உடல் வேறுபட்டது என்பதை முதலில் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். வைகுண்ட லோகத்திற்கு செல்லும் விமானத்தில் ஏறி அமர்ந்த உடனேயே அவர் உடல் முழுவதும் ஆன்மீக பொன் வண்ணமாக மாறிவிட்டது. தேவலோகங்களை ஒருவன் பரு உடலினால் கடந்து செல்ல முடியாது. ஆனால் ஒருவன் ஆன்மீக உடல் பெறும் பொழுது அவன் இந்த உலகில் உள்ள கிரகங்களுக்கு மட்டுமல்ல, அதற்கும் மேலான வைகுண்ட லோகத்தில் உள்ள கிரகங்களுக்கும் செல்ல முடியும். நாரத முனிவர் உலக மற்றும் ஆன்மீக உலகில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் பயணம் செய்வார் என்பது நாம் நன்கு அறிந்ததே. வைகுண்ட லோகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் சுனிதியும் தன் உடல் மாறி ஆன்மீக உடல் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமதி சுனிதியை போல் அனைத்து அன்னையரும் தங்கள் குழந்தைகளை துருவ மகாராஜாவை போல் வளர்த்தல் வேண்டும். சுனிதி தன் மைந்தன் 5 வயது குழந்தையாக இருந்த போதிலும் உலக இன்பங்களை துறந்து இறைவனை தேடுவதற்காக காட்டிற்கு அவன் செல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறினாள். தவத்தினாலும் துறவினாலும் அவள் முழுமுதற் கடவுளின் கருணை பெறாது வீட்டிலேயே சுகமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. ஒவ்வொரு தாயும் சுனிதியை போன்ற ஆன்மீக உணர்வு பெறுவதற்காக தன் குழந்தையை 5 வயதிலிருந்தே தவத்திலும் துறவரத்திலும் பின்பற்ற செய்ய வேண்டும். இதன் பயன் என்னவென்றில் அவன் பக்தி தொண்டு செய்வதற்காக தவத்திலோ துறவு நெறியிலோ ஈடுபட இயலாதவனாக இருந்த போதிலும் அவள் மைந்தன் துருவ மன்னனை போல் உறுதிமிக்க பக்தனாக ஆவான் என்றால் அவன் வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்லும் பொழுது அவளையும் சேர்த்து தன்னுடன் ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்வான் என்பதே ஆகும். ஓம் சத்சட். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நம்ம பேசின அதே தான் மறுபடியும் ஸ்ரீல பிரபுபாதரும் சொல்றாருங்க. இப்போ ஒரு குழந்தை நல்ல ஒரு பக்தனாக உருவாகி வரும்போது அந்த குடும்பத்துல எல்லாரையுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த உலகத்துல இருந்து. அப்போ ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கு நல்ல போதனைகளை கொடுக்கும்போது, அதாவது ஆன்மீக உணர்வை கொடுக்கும்போது, அந்த ஆன்மீக உணர்வினால் அந்த குழந்தை பிராப்தம் பகவானுடைய லோகம் செல்லும் பிராப்தம் அடையும் போது தன் தாயையும் நினைவு கூறுகிறான். ஏன்னா அதனால தன் தாயால தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. எனக்கு தாய் நல்லது சொல்லி கொடுக்கலன்னு என்ன இருக்கும், நான் கண்டிப்பா இந்த பிறப்பு இறப்பு முதுமை அப்படின்னு ஆத்தியாத்மிகா ஆதி பௌதிகா ஆதி தெய்வீகா இந்த சிக்கல்கள்ல சிக்கி தவித்து கொண்டிருப்பேன். ஆனா அதுக்கு என்ன வேணும்? தவம் வேணும், உறுதி வேண்டும், அபியாச அப்படின்ற பயிற்சி வேணும். சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாதாஜி. நான் இது ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. மாதாஜி அதே எந்த புக்கு மாதாஜி? 4வது காண்டங்க மாதாஜி. 4வது காண்டத்துல 4வது கண்டமோ? எத்தனாவது இது? 12வது அத்தியாயங்க. 34வது ஸ்லோகம். அத்தியாயம் 12 34வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
மாதாஜி கொஞ்சம் சொல்லுங்க, வந்துடுறேன். சரிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. நம்ம உடம்புல இருந்து துருவரோட உடம்பு வந்து வேறுபட்டது என்பது வந்து மாதாஜி, நம்ம சாதாரணமான இந்த பரு உடலை வச்சு எந்த தேவலோகங்களுக்கும் ஒருத்தர் வந்து போக முடியாது. அது ஆன்மீக உருவம் உடலை இருக்கணும். ஆன்மீக உடல் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. அது மறைக்கப்பட்ட நிலையில சூட்சுமமா இருக்கிறது. நம்ம யாருன்னு நினைச்சு பகவான் யாருங்கிறது புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யும் பொழுது இந்த பரு உடல் மறையும் பொழுது அந்த சூட்சும உடல் தானாக தேவலோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கு புறப்படுறதுக்கு தயாராயிரும். அப்ப வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது வந்து தூய பக்தர்களுக்கு நடக்கிறதுங்க. வைகுந்த லோகங்கள கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து செல்ல முடியும். ஆனா அதே சமயம் நம்ம இந்த பருவுடல்ல இருந்து பௌதீக இன்ப துன்பங்களோட வாழ்ந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சக்கரங்களில் தான் நம்ம விழுந்துட்டே இருப்போம். அதே மாதிரி வைகுந்த லோகத்துக்கு செல்லும் போது சுனிதி அந்த தாய் அவங்க சுனித்தியும் அதே மாதிரி தான் சாதாரண பருவுடல்ல இருந்து மாறி ஆன்மீக உடலை பெற்றுத்தான் அங்க போறாங்க. அவங்கள மாதிரியே எல்லா தாய்மார்களும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களும் தன் குழந்தைக்கு வந்து ஆன்மீக கல்வி அறிவு கொடுப்பதற்கு என்ன முயற்சியோ அதெல்லாம் செய்யணும். 5 வயசு குழந்தைக்கு அவங்க அவங்க குழந்தையா இருக்கும் போதே அந்த துருவ மகாராஜாக்கு அந்த மாதிரி அவங்க தாய் வந்து சொல்லி கொடுத்து போய் பகவான சரணடைன்னு சொல்லி அனுப்புனது விஷயம் மூலமாகத்தான் அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுல வந்து தன் கொள்ளு தாத்தாவை விட பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆளணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா தாய் சொல்லி கொடுத்தது வந்து போய் பகவானின் பாதங்களை சரணடையணும், அவருக்கு சேவை செய்யணுங்கிற மாதிரி தான் போய் பரம்பொருளை சரணடைன்னு தான் அனுப்பி விடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்ச நல்ல ஒரு காரியம். அதே மாதிரி தான் மற்ற நம்ம எல்லாருமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த காலத்துக்கு வந்து அப்படி காட்டுக்கு அனுப்ப முடியாட்டியும் வீட்டில் இருக்கும்போதும் கிடைக்கிற நேரங்களில் ஆன்மீகங்களை பற்றி பகவானை பற்றி உண்மையான பாவ புண்ணிய கர்மாக்களை எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்து இந்த பாதைகள் எல்லாம் கொஞ்சம் புரிய வச்சுட்டே வந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவங்களும் அவங்க லைஃப்ல வந்து மாறி முன்னேறி வருவாங்க. எடுத்த எடுப்புல ஒரு நாளிலேயே மாற முடியாட்டியும் கண்டிப்பா மெல்ல மெல்ல மாறுவாங்க. கிடைக்கும் போதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது அவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு வர்றது, பிரசாதம் கொடுக்கறது, ஒரு நாளுக்கு நாள் கிழமை அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஜெபம் செய்ய சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களை ஈடுபடுத்தி அப்புறம் நல்லபடியா அவங்களே அதுல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முழுமையா அவங்களே ஈடுபட்டு வந்துருவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா பிரபுபாதர் சொல்றாரு, யஸ்மின் விஞ்ஞாதே சர்வம் ஏவம் விஞ்ஞாதம் பவதி. இதுதான் வேதங்கள் நம்மளுக்கு சொல்றது. அதாவது முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு பக்தன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்றான். சோ முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வதன் மூலம் இப்ப நீங்க ஒரு காலேஜ் படிப்பு முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க +2 வரைக்கும் உள்ள பாடங்களை நீங்கள் படித்துத்தான் வந்திருக்கிறீர்கள் அது அப்படிங்கிறது புரிந்த விஷயம். அப்ப காலேஜ் முடிச்ச ஒருத்தன் போய் +2 பாடத்தை படிக்கவோ இல்ல 10th பாடத்தை படிக்கவோ எல்கேஜி யூகேஜி 5th படிக்கவோ மாட்டான். ஏன்னா அதெல்லாம் முடிச்சுதான் அவன் வந்திருக்கான். சோ ஹி நோஸ் எவ்ரிதிங் பிஃபோர் தட். அந்த கீழே இருக்கிற எல்லாமே அறிந்துதான் அவன் மேல வந்திருக்கான். முழுமுதற் கடவுளை நேராக அறிந்தவன். இப்ப வந்து நம்மளுக்கெல்லாம் ப்ரொமோஷன், எத்தனையோ ப்ரொமோஷன், டபுள் ப்ரொமோஷன் இல்ல ட்ரிபிள் ப்ரொமோஷன் இல்ல, நிறைய ப்ரொமோஷன் கொடுத்து முழுமுதற் கடவுளையே அறியும் அளவுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஒரு பிராப்தம், ஏதோ ஒரு சுக்ருதி மூலமா நம்ம வந்துட்டோம் கிருஷ்ண பக்திக்கு. அப்போ நமக்கு கீழே இருக்கிற நிலைகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். எப்படி பக்தி தொண்டை எடுத்தவன் அவன் வந்து அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் எல்லாவற்றையும் எல்லா பலன்களையும் அவன் அடைகின்றானோ தானாகவே. அப்போ பக்தி யோகம் வந்து மேல இருக்கிற நிலை இல்லைங்களா? இப்ப நீங்க லிஃப்ட்ல போய் 10வது மாடி அடைஞ்சிட்டீங்கன்னா கீழே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கீழே தான் இருக்கும். 9 மாடியும் 1 2 3 4 5 6 7 8 9 கீழே தான் இருக்கும். அப்ப ஏற்கனவே நீங்க அத கடந்துட்டீங்க. ஆனா படிப்படியா வரல, மேல டங்குன்னு போயிட்டீங்க. அது மாதிரிதான் யார் ஒருவன் பக்தி தொண்டு எடுக்கிறானோ அவனுக்கு வந்து அந்த நிலைகள் எல்லாமே அவன் உணர்ந்தவனாகின்றான். ஏன்னா அந்த அறிவு பகவானே ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. உள்ள இருந்து அவனுக்கு அந்த புத்தியை அவரே தருகின்றார். பகவான் வந்து அவனுக்கு எல்லா அறிவையும் தந்துடுறார். அது மட்டும் இல்ல, யோகங்கள் மட்டும் இல்ல, அவனுக்கு சித்திகள் தானா அமைய பெற்றுரும். இன்னும் என்னென்ன இருக்கோ அது அனைத்து நாலேஜ் அவனுக்கு வந்துடும். பக்தி யோகத்துக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்க எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க. சோ ஒரு முழுமை பூரணம் அப்படிங்கிறது அதுல வந்துருச்சுன்னா அதுல எந்த குறைவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா
குறையுடையவர்கள் கிடையாது. அவங்க எல்லா நாலேஜ் அவங்களுக்கு தானா கிடைச்சிருது. எப்படி கிடைக்கும்? அதெல்லாம் நீங்க டவுட் பண்ணவே கூடாது. ஏன்னா இப்ப வந்தவங்களுக்கே தெரியும். முதல்ல நாம எவ்வளவு டல்லா இருந்தோம், இப்ப எவ்வளவு பிரகாசமா இருக்கோம். அறிவு மட்டுமல்ல, தேஜஸும் அவங்ககிட்ட கூடிட்டே வரும். அவன் முகத்தை பார்த்தாலே முதல்ல இருந்த போட்டோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ படிப்படியாக இந்த பக்தியில முன்னேறி வர்றப்போ அந்த போட்டோவும் இந்த போட்டோவையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனான்னு கேட்பீங்க. ஏன்னா அந்த முகத்துல ஒரு தெளிவு இருக்கும், தேஜஸ் இருக்கும், நோய்கள் கம்மியாகும், அவன் மனம் சாந்தியா இருக்கும், மகிழ்ச்சியா ஆனந்தமா இருப்பான். இது எல்லாமே பக்தி தொண்டு மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற பல நன்மைகள். சோ முழுமுதற் கடவுளை அறிந்து கொள்வதன் மூலம் ஒரு பக்தன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறான். தப்பு எது, முதல்ல எது தப்பு, எது கர்மா, எது விக்கர்மா, எது அக்கர்மா, எதை செய்யணும், என்ன பண்ணணும், என்னடா இது சொந்தம், இவங்கெல்லாம் நல்லது பண்ணுவாங்க நான் நினைச்சு இவங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணினேன். ஆனா இவங்கெல்லாம் எனக்கு திருப்பி பல மோசடிகள் பண்றாங்க. குழம்பி போயிருப்போம். ஏன் இவங்களுக்கு புத்தி இல்லையா? செஞ்சதெல்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்களா நடந்துக்கிறாங்களே, என்னென்னவோ யோசிச்சு கவலைப்பட்டிருப்போம். இப்பதான் தெரியுது அவங்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நான் தான் என் மனம் பரம் காரணம். மனதே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். எல்லாம் இங்க வந்து போகக்கூடிய விட்டில் பூச்சிகள். இதுல ஏன் அடுத்த பூச்சியை பத்தி நாம நினைச்சிட்டு இருக்கணும்? அவனும் சாகுறான், நானும் சாகுறேன். சாருக்குள்ள இந்த ஒரு சனம், ஒரு க்ஷண நேரம், பிரம்மமோட ஒரு க்ஷண நேரத்துல எல்லாம் நம்மளுக்கு முடிஞ்சு போகுது. இதுக்குள்ள எதுக்கு இத்தனை குழப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னோட வழிய பாரு, நீ உன்னோட ஆத்மாவை கடைந்தேற்றுவதை பாரு. இல்லைன்னா நீ ஆத்மாவை கொள்பவன் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் போது எவ்வளவு கிளியரா இருக்கு. ஒரு தெளிந்த நீர் எப்படி இருக்கும்? கண்ணாடி மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா குழப்பம் அடைந்த மனது எப்படி இருக்குன்னா, குட்டை மாதிரி சேரு. அதுல போய் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது, சேருதான் தெரியும். ஆனா தெளிந்த நீர்ல பாருங்க, எல்லாமே கண்ணாடி மாதிரி தெரியும். அதனால நாம இப்ப தெளிவா இருக்கோம். ஏன்னா நம்ம புத்தி எல்லாம் சஞ்சலம் இல்லாம இப்ப அடங்கிருச்சு. கொதிக்கின்ற அந்த நீர் இப்போ சாந்தமாயிருச்சு, கூல் ஆயிருச்சு. முதல்ல நம்மளுக்குள்ள எவ்வளவு கொதிநிலை இருந்திருக்கும், ப்ரெஷர். அப்படியே யாராவது நம்மள ட்ரிகர் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான், எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருவோம் பூதம் மாதிரி. நம்மளுக்குள்ள இருக்கிற பூதம் அப்பதான் வெளியில வரும். ஆனா இப்பெல்லாம் நீ என்னமோ பண்ணிட்டு போ, என் மேல கடவுளுக்கு சேவை செய்யறதுதான், முடிஞ்சா நீயும் வா, இல்லையா தள்ளி நில்லு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுதான் நான் மாதாஜி, நம்ம உள்ள பூதம் இருக்குதா மாதாஜி? பூதம் இருக்குதா? ஹரே முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தது இருக்கு மாதாஜி. மாதாஜி. இப்போ யாரு எது ஆமா, பேசினாலும் நம்மளுக்குள்ள பல நம்ம பூதங்கள் இருக்கு. ஹரே காம, கிருஷ்ணா குரோத, தான். லோபம். நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே ஆமா, கிருஷ்ணா. வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்க கூட நீங்க ஆர்கியூ பண்ணிட்டு ஹரே கிருஷ்ணா, வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒவ்வொரு மனித துளிகளும் போனால் திரும்ப வராது. ஆயுர் ஹரதி வைபும்சாம் உத்யன் எஸ்தௌச்ச என் அச்சௌ தஸ்யத்தே நித்தம ஸ்லோக வார்த்தையா தஸ்யத்தே ஒரு வேர்டு மறந்துடுச்சு, நித்தம ஸ்லோக வார்த்தையா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு நம்மளோட ஆயுள் எவ்வளோன்னு தெரியாது, ஆனா ஒரு நிமிஷமும் ரொம்ப முக்கியமானது. அதுல பகவானை பற்றிய சிந்தனை இல்லையானால் நமது வாழ்க்கை வீண். சோ எத்தனை ஆண்டுகள் நாம பகவானை பத்தி நினைச்சிருக்கிறோம்னா, பிறந்ததுல இருந்து ஒரு வருஷம் கூட நம்மளுக்கு கணக்கு போட முடியாது. மத்ததெல்லாம் வீணான காலங்கள். என் வயசு என்னன்னு கேட்டா ஒரு வயசு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு வயசு காலத்துல கூட பகவானை நினைச்சிருப்பேனான்னு தெரியாது. கூட்டி கழிச்சு பார்த்தா நாமெல்லாம் இன்னும் மாசம்தான் சொல்லணும் நம்மளுக்கு. எனக்கு சாரி. சரி, அடுத்த ஸ்லோகம் 35. திரிலோகிம் தேவ யானேன சோ அதிவ்ரஜ்ய முனீன் அபி பரஸ்தாத்யத் திருவ கதிர்வின் நோபத்தம் அதாப்யகாத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. துருவ மன்னர் ஹரே மகரிஷிகளான கிருஷ்ணாங்க சப்த மாதாஜி. ரிஷிகள். படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. துருவ மன்னர் மகரிஷிகளான சப்த ரிஷிகளின் 7 கிரகங்களையும் கடந்து சென்றார். அதற்கும் மேலான பகவான் விஷ்ணு உறையும் உலகில் அவர் என்றும் அழியா பேரின்ப வாழ்க்கை பெறும் நிலையை எய்தினார். பொருளுரை. அவ்விமானம் பகவான் விஷ்ணுவின் தலைமை தூதர்களான சுனந்தன் மற்றும் நந்தனால் இயக்கப்பட்டது. இவர் போன்ற ஆன்மீக விண்வெளி வீரர்களினால் மட்டுமே தங்கள் விமானத்தை சப்த ரிஷி மண்டலத்தையும் தாண்டி பேரின்ப வாழ்க்கை கிட்டக்கூடிய உலகிற்கு இட்டுச் செல்ல முடியும். இது பகவத்கீதையிலும் கூட பரஸ்தஸ்மா து பாவோ அன்ய உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இவ்வான மண்டலங்களுக்கும் மேலாக ஆன்மீக வானம் இருக்கிறது. அங்குள்ளவை அனைத்தும் என்றும் அழியாத பேரின்பம் நிரம்பியவை ஆகும். இம்மண்டலங்கள் விஷ்ணுலோகம் அல்லது வைகுண்ட லோகம் என்று அறியப்படுகிறது. அங்கு மட்டுமே ஒருவனால் சச்சித்தானந்த வாழ்க்கையினை அடைய முடியும். வைகுண்ட லோகத்திற்கு கீழேதான் பரு உலகம் உள்ளது. அங்குள்ள பிரம்மலோகத்தில் வாழும் பிரம்மதேவனும் பிறரும் இப்பிரபஞ்சம் அழியும் வரை உயிர் வாழ்ந்தனர். எனினும் அங்குள்ளவர்களின் வாழ்க்கை நிரந்தரமானதன்று. இதுவும் கூட பகவத்கீதையில் பிரக்ம புவனா லோகா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்று உயர்ந்த மண்டலங்களுக்கு செல்பவர்கள் கூட அங்கு பேரின்ப வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது. வைகுண்ட லோகத்தை அடையும் ஒருவனே அங்கு பேரின்ப வாழ்க்கை வாழ முடியும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ சப்த ரிஷிகள் மண்டலம், அதாவது ரிஷிகள் தவசிகள் இருக்கிற தபோலோகம், அங்கதான் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சப்த ரிஷிகள் எனப்படும் 7 ரிஷிகள். நேத்து கூட நாம பார்த்தோங்களா, சப்த ரிஷிகளை யாரு பல்லக்கு தூக்கு வச்சா? ஹரே கிருஷ்ணா. அவரு சப்த ரிஷி என்ன மாதாஜி நகூஷன். என்னோ கூன்னு வருமே. நகூசன். நகூஷன். சரிங்க மாதாஜி. சந்திரனோட மகன் புதன், புதனோட வம்சத்துல வந்த நகூஷன். நகூசன். அந்த நகூஷனோட மகன் ஆயுவோட மகன் யயாதி. அப்படி நம்ம பார்த்தோம். அந்த நகூஷன் வந்து அஸ்வமேத யாகம் செய்யறார், 100 அஸ்வமேத யாகம். அப்போ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அதை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறது அந்த காலத்துல ரொம்ப கடினம். 100 யாகங்கள் செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகும் நினைச்சு பாருங்க. அதுக்கு தகுந்த புரோகிதர்கள் வேணும், தகுந்த இடம் வேணும். அந்த புரோகிதர்கள் சரியா மந்திரத்தை கரெக்டா உச்சரிக்கணும். அந்த வேள்விகள்லாம் இன்னைக்கு மாதிரி செங்கல் அடிக்கி செய்யறது கிடையாது. அதுக்கு பலவிதமான தங்கம், வெள்ளி, வைடூரியம் எல்லாம் உள்ள யாகத்துல போடணும். அப்படி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க பலவிதமான பொருட்களை, மூலிகைகள் எல்லாம் சேகரிச்சு, அந்த மூலிகைகள்லாம் இன்னைக்கு 10% கூட இல்லையாமா. அதை வச்சுதான் நம்ம யாகங்கள் பெயரளவு யாகங்கள் இன்னைக்கு செய்யறதெல்லாம். அந்த மாதிரி ஹோமங்கள்ல செய்யறாங்க இல்லையா. இப்ப புண்ணியாச்சின்னு கல்யாணம் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஐயருக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த 5 மந்திரம் சொல்லுவார். 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7-8 மந்திரம் சொல்லுவார். சோ அது ரேட்டை பொறுத்து ஒரு மந்திரம். அப்படி கிடையாது அந்த காலத்துல. என்ன செய்யணுமோ, ஏன்னா அவங்க அந்த காலத்துல அந்தணர்கள்னா ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க வந்து ஈவன் பணமா கூட வாங்க மாட்டாங்க. பண்டமாற்றாக அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதே, அதுவும் அன்றாடம் மட்டும்தான் அவங்க சேர்த்து வைப்பாங்க. மறு நேரத்துக்கு கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நேர்மையா இருந்தாங்க, வேதங்களை கற்றுக்கொண்டாங்க, எளிமையான வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி அந்தணர்கள் அன்னைக்கு இருந்தாங்க. ஸோ இங்க வந்து என்ன பார்த்தோம், இப்ப யஸ்மின் விஞ்ஞானி சர்வம் அது படிச்சிட்டோம் இல்லைங்களா. அப்ப 3 லோகங்கள், சப்தரிஷிகள் மாதாஜி. அதான் சப்த ரிஷிகள் அவங்கள பத்தி பார்த்தோம். அப்போ சப்த ரிஷிகள் லோகங்கள் கூட மேலதான் இருக்கு. அது வைகுண்டத்துக்கு கீழ் இருக்கு, நமக்கும் மேல. அதாவது பூர் புவ ஸ்வ அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. 7 14 உலகங்கள், மேல நடுவுல கீழே. அப்புறம் 14 லோகங்கள் எப்படி இப்படி மேல நடுவுல கீழே. புவ நம்மளது புவலோகம், அது பூமி மண்டலம். யசோதா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. இப்படி மத்திய மண்டலம் நம்மளோடது. அப்ப மேல இருக்கிற லோகங்கள் போனா கூட அங்க வசதிகள் அதிகம், ஆயுட்காலம் அதிகமாக இருந்தாலும் ஆபிரம்ம புவனா லோக புனராவர்த்தினோ அர்ச்சுன மாமுபேத்தியேத்து கௌந்தேய புனர்ஜென்ம நவித்தியதே. புனர்ஜென்மம் அப்படிங்கிற மறுபிறப்பு அங்கேயும் இருக்கின்றது.
இப்போ நீங்க என்னதான் பிரம்மலோகத்துக்கு போறேன், தபோ லோகத்துக்கு போறேன், ஜனலோகத்துக்கு போறேன் அப்படின்னு எங்கதான் போனாலுமே உங்களுக்கு என்ன இருக்கு? மறுபிறப்பு இருக்கின்றது. அதனால புத்திசாலி ஒருவன், ஏன்னா பக்தர்கள் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா பகவானோட லோகத்துக்கு போனால்தான் திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிறது நல்லா பக்தர்களுக்கு தெரியும். அத புத்தி இருக்கிறவன் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இப்ப புத்தி இல்லாதவனுக்கு என்னதான் நீங்க சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணும் புரியாது. மந்த புத்தி, மடைய அப்படின்னு சொல்லுவோம், மடச்சாம்பிராணி அப்படின்னு. சோ என்னதான் சொல்லுங்க, அவனுக்கு புரியவே புரியாது. அவன் இந்த பௌதிகத்துல உழன்று கொண்டிருக்கவே விரும்பி மீண்டும் மீண்டும் அவன் கர்ம வினைகளுக்கு உட்பட்டு பல செயல்களை செய்து பிறப்பு இறப்புல சிக்கிக்கிறான். ஆனா பக்தர்கள் அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழி அதை பார்த்துக்கிட்டு பகவான் கிருஷ்ணரை முழுமையாக சரணடைந்து பகவான் நாம ரூப குணம் லீலைகளை எப்பொழுதும் பக்தர்களோட சங்கத்துல பேசிக்கொண்டு ஆனந்தம் அடைந்து கொண்டும் இருக்கிறாங்க. அதான் பகவத்கீதையில கூட பரஸ் தஸ்மாத்து பாவோ அந்நிய. இப்ப இந்த மண்டலங்களுக்கும் மேலாக ஆன்மீகவானம் இருக்கின்றது. ஏன்னா உயர்ந்த லோகம் உயர்ந்த லோகம் உயர்ந்த லோகம்னு மேல போக போக எது டாப்பா இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. எது டாப்ல இருக்கு அப்படின்னா கோலோக விருந்தாவனம். அந்த கோலோக விருந்தாவனத்துல சுத்தியும் எப்படி இருக்குன்னா பல வைகுண்டங்களால சூழப்பட்டிருக்கு. தாமரை இதழ் எப்படி, அது நடுவுல மரகம் அந்த மகரந்தம் இருக்கும் இல்லையா, அது அந்த சூழ் அந்த மஞ்சளா புள்ளி புள்ளியா இருக்கிறது கோலோக விருந்தாவனம். அந்த இதழ்கள் எல்லாம் எப்படின்னா பல வைகுண்டங்கள். வைகுந்தம் அப்படின்னா துன்பங்கள் அற்ற உலகம். அப்ப துன்பங்களே கிடையாதுங்க. பிறப்போ இறப்போ முதுமையோ நோயோ கிடையாது. அங்க இருமைகள் கிடையாது. அங்க அத்தியாத்மிகா ஆதி பௌதிகா ஆதி தெய்வீகா கிடையாது. அங்க பரமாத்மாவே கிடையாது. அங்க பகவான் மட்டும்தான் இருக்கார். ஏன்னா பரமாத்மா உள்ளத்துல எல்லார் உள்ளத்துலயும் இருந்து வழிகாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பகவானோட சொந்த அந்தரங்க பாதுகாப்பின் கீழ் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அங்க யாருக்குமே வேற்றுமைகள் கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையான மனதுடன் அங்க பகவானுக்கு சேவை செய்வது ஒன்றுதான் அங்க நோக்கம். வேற எந்த நோக்கமே கிடையாது. அதனால அங்க வேற்றுமையே கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள். அங்க போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. போட்டி இருக்கு, ஆனா பகவானுக்கு நானும் செய்யணும் ஓடி ஓடி போட்டி செய்வாங்களே தவிர அங்க பொறாமையே இருக்காது. இங்க இருக்கிற எதுவுமே அங்க கிடையாது, அங்க இருக்கிற எதுவுமே இங்க கிடையாது. ஆனா இங்க ஒண்ணே ஒண்ணு நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமா பகவானுடைய தூய சகாக்கள் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. பாகவதம், பகவத்கீதை, சில பிரபுபாதரோட சங்கம், குரு மகாராஜோட சங்கம். ஏன்னா அவங்கதான் நம்மளுக்கு அங்கிருந்து இங்க கொண்டு ஒரு சில மணித்துளிகள், சில துளிகள். இதெல்லாம் பகவான் சொல்றாரு என்னுடைய சிறு அம்சம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிறு துளியை நம்மளுக்கு, ஏன்னா நம்ம புத்திக்கு எட்டாது. அவங்களாம் பெருசா போட்டாலும் நம்மளுக்கு அது எட்டாது. ஏன்னா நம்ம புத்திக்கு எவ்வளவு உரைக்குமோ அந்த அளவு சின்னதா எடுத்து பகவானை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இந்த பகவத்கீதை பாகவதத்துல. அதுலயும் நாம சின்னதா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப பகவானை பற்றி பகவானுக்கே புரிய முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது, எப்படி சுட்டு போட்டாலும் புரியாது. அதனால இருக்கிறதையாவது புரிஞ்சுக்க முற்பட வேண்டும். நாம் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அவரது சக்திகள் நம்மளுக்கு தெரியும், அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். அப்புறம் அவர் மேல அன்பு வரும். ஒருத்தரை பற்றி ஒண்ணுமே தெரியாம அன்பு வருமா? இவர் எவ்வளவு நல்லவர், இவ்வளவு ரொம்ப கருணை உள்ளவர், இவர் ரொம்ப தூய்மையானவர், அப்பா இவர்கிட்ட இவ்வளவு சக்திகள் இருக்கு, ஆனா பொறாமையற்றவர், நம்மளுக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்காரு, நாம எடுத்துட்டே இருக்கோம், ஆனா இவர் பத்தி இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சே, நான் இவர்கிட்ட தான் நிறைய வாங்கி வாங்கி அனுபவிச்சிருக்கேன், ஆனா இவர் யாருன்னு தெரியல, இப்ப தெரியுது. அப்பா இவர் எவ்வளோ நல்லவரா இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, ஆனா யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் தெரிய வருது அவர் தான் இத்தனையும் கொடுத்துருக்காரு. உடனே என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் காலில் விழுவீங்க இல்லையா? அது மாதிரி இத்தனை நாள் தெரியல எனக்கு சாப்பாடு எப்படி வந்தது, என் கை எப்படி நல்லா இருக்கு, கால் எப்படி நடக்குது, கண் எப்படி பாக்குது, வாய் எப்படி பேசுது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு தெரியும் போது எவ்வளவு நன்றி உணர்வு நம்ம கிட்ட வரணும். அப்பா ஒரு செகண்ட் உன்னை பற்றி நினைத்தாலும் அந்த நன்றி எனக்கு நான் சொல்லவே முடியாது, அதுக்கு ஈடே ஆகாது. ஏன்னா பல கோடி ஜென்மத்துல நீ எனக்கு துணையா இருந்து என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்க. நீங்க போய் யாராவது வீட்டுல போய் இங்க பாருங்க அவங்க டாய்லெட் கிளீன் பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவீங்களா?
ஏன்னா நம்ம உள்ளத்துல அவ்வளவு டாய்லெட்டை விட மோசமான அத்தனை அசிங்கம் இருக்கு. பல ஜென்மங்களா நாம சேர்த்தி வச்ச அந்த அழுக்குகள். அப்ப பகவான் அதை கிளீன் பண்றாரு. எப்ப நம்ம சரணடைகிறோமோ அப்ப அதை தூய்மைப்படுத்துகிறார். நாம போய் யாருக்கும் செய்ய மாட்டோம். ஆனா பகவான் ஆனானப்பட்ட படைத்து காத்து அழித்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம்மளோட அழுக்க சுத்தம் பண்றாருன்னா நாம எவ்வளோ அவருக்கு கடன் பட்டிருக்கோம். இத நினைச்சாலே நாம பூரிப்படையணும். ஏன்னா பகவான் அவ்வளவு உயர்ந்தவர், அவ்வளவு சக்தி மிக்கவர். ஆனா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அணுவா அதுக்குள்ளேயும் இருக்கிற குப்பைய கிளீன் பண்றார். அடுத்தது ஸ்லோகம் 36. யத் பிராஜாமானம் ஸ்வருச்சைவ சர்வதே லோகாஸ்திரயோ ஹி அணு விப்ராஜந்த ஏதே யன்னாவ்ரஜான் ஐந்துசூயே அனனுக்ரஹாஹ व्रजन्ति பத்ராணி சரந்தி அனிஷம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. சுய ஒளி கொண்ட வைகுண்ட லோக கிரகங்களின் ஒளியினை பெற்றே மண் உலகில் உள்ள கிரகங்கள் எதிரொலி செய்கின்றன. மேலும் பிற உயிர்களிடம் கருணையின்றி நடந்து கொள்பவர்களினால் வைகுண்ட லோகத்தை எக்காலத்திலும் அடைய முடியாது. தொடர்ந்து பிற உயிர்களுக்கான நல்ல செயல்களில் ஈடுபடுபவர்களே அதனை அடைய முடியும். பொருளுரை. வைகுண்ட லோகத்தில் 2 தன்மைகள் பற்றி இங்கே விளக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, வைகுண்ட வானத்தில் சூரியன் மற்றும் சந்திரனின் தேவை என்று எதுவும் இல்லை. இது உபனிஷத்துகளிலும் மற்றும் பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ந தத் பாசியதே சூரியோ ந சசாங்கோ ந பாவக. ஆன்மீக உலகில் உள்ள வைகுண்ட லோகமானது சுய ஒளி பெற்றவையாகும். ஆகையினால் அங்கு சூரியனோ சந்திரனோ அல்லது மின்சார விளக்கோ தேவையில்லை. வைகுண்ட லோகங்களின் ஒளியினை மண்ணுலக வானம் எதிரொலி செய்கின்றது என்பதே உண்மையாகும். எதிரொலியினாலேயே உலகில் உள்ள சூரியன் ஒளி பெறுகின்றது. அச்சூரியனிலிருந்து பிற நட்சத்திரங்களும் சந்திரன்களும் ஒளி பெறுகின்றன. அதாவது வானில் உள்ள அனைத்து ஒளி கோலங்களும் வைகுண்ட லோகத்திலிருந்து ஒளியை கடன் வாங்குகின்றன என்றும் கூறலாம். இந்த உலகத்திலிருந்தே மக்கள் பிற உயிர்களின் நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் என்றால் அவர்கள் வைகுண்ட லோகங்களுக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். உண்மையில் கிருஷ்ண உணர்வினாலேயே இப்போது நலப்பணிகள் தொடர்ந்து செய்யப்படக்கூடும். ஒருவனை ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஈடுபடுத்தக்கூடிய கிருஷ்ண உணர்வு ஒன்றை தவிர இப்பரு உலகில் பொதுவாக சேவை என்று எதுவுமே இல்லை. கிருஷ்ண உணர்வுடைய ஒருவன் வருந்துகின்ற மனித சமுதாயத்தை வீடுபேறு அடையச் செய்து முழுமுதற் கடவுளை அடையச் செய்யும் திட்டங்களிலேயே தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றான். அனைத்து பந்தப்பட்ட ஆத்மாக்களையும் முழுமுதற் கடவுளை அடையச் செய்யும் முயற்சியில் அவன் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவன் கிருஷ்ண உணர்வு பெற்றிருப்பதினால் வைகுண்ட லோகத்திற்கு செல்ல முடியும். பொறாமை செயல்களில் ஈடுபடும் பிறரோ கர்மீக்கள் எனப்படுவர். கர்மீக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் பொறாமை கொண்டவரே ஆவர். புல நுகர்ச்சிகளுக்காக அவர்கள் ஆயிரக்கணக்கான வாயில்லா விலங்குகளை கொள்வர். ஞானிகள் கர்மிகள் போன்று அத்தனை பாவிகள் அல்லர். ஆனால் அவர்கள் முழுமுதற் கடவுளை பிறர் அடைவதற்கு உதவி செய்ய மாட்டார்கள். அவர்கள் தங்கள் விடுதலைக்கான துறவு நெறிகளை மட்டுமே மேற்கொள்வர். யோகிகள் யோக சித்திகளை பெறுவதற்கான முயற்சியால் தங்கள் சக்தியை பெருக்கிக் கொள்வதில் ஈடுபடுகின்றனர். ஆனால் பக்தர்களான வைணவர்களோ அவர்கள் பகவானின் தொண்டாற்றுவதனால் அவர்கள் கட்டுண்ட ஆத்மாக்களை கடைத்தேற்றுவதற்காக கிருஷ்ண உணர்வு என்னும் உண்மையான பணிக்களத்தில் உழைப்பதற்கு முன்வருவர். கிருஷ்ண உணர்வு உடையோர் ஆன்மீக உலகினுள் நுழைவதற்கு தகுதியுடையவரே ஆவர். இது இச்லோகத்தில் மட்டுமல்லாது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் பகவான் பகவத்கீதையில் நற்செய்திகளை உலகமெங்கும் கொண்டு செல்லும் ஒருவரை தவிர பிறர் தமக்கு அன்பர் அல்லர் என்று கூறுகிறார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இதுல நம்மளுக்கு மிக தெளிவா சில பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ண உணர்வை மற்றவர்களுக்கு யார் ஒருவர் எடுத்து சொல்கிறாரோ யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஸ். நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரி, பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. அதுல மேன்மையான வழி என்னன்னா
இந்த ரகசியத்தை இதம் பரமம் குஹ்யம், இந்த குஹ்யம் ரகசியத்தை என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். சும்மா நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இஸ்கான் இங்க இருக்கு, உங்களுக்கு தெரியுமா இஸ்கானை பத்தி? கிருஷ்ணா ஒரு சின்ன ஒரு விதை தூவுறீங்க, அது எப்ப முளைக்கும்னு தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கைங்கரியம், நம்ம குருவுக்கு ஒரு கைங்கரியம் பண்றீங்க. ஏன்னா குரு வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த கிருஷ்ண உணர்வை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அதுக்கு என்ன ஒரு சின்ன வழி காட்டுறீங்க நீங்க. இதனால திராயதோ மகதோ பயாத், இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், மிக பெரும் நன்மை கிடைக்கும். நீங்க இத வந்து ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன இத்தினோண்டு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. வாயில எத்தனையோ பேசுறோம், ஆனா நீங்க போய் இங்க பாருங்க, நீங்க கிருஷ்ணா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்கான் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்துல யாராவது உட்காருவாங்க. நாம எங்கயாவது கடைக்கு போறோம், நாம வெளியில வாக்கிங் போறோம், எத்தனையோ விஷயத்துக்காக நாம வெளியில போறோம். பக்கத்துல யார் இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க கேட்டாலும் சரி கேட்கலினாலும் சரி. கேட்டா நல்லது, கேட்கலினா ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் கிடையாது, பாதகம் கிடையாது. ஆனா சொல்லுபவரான உங்களுக்கு மிகப்பெரிய லாபம். பகவான் என்ன சொல்றா, நீ கடமையை செய், பலனை எதிர்பாராதே. உன்னோட கடமை என்ன, கிருஷ்ணா உணர்வு. இப்படி வந்து கிருஷ்ணரை பற்றிய படிப்பு, விஞ்ஞானம். இஸ்கான்ங்கிறது சாதாரண கோயில் கிடையாது, விஞ்ஞானபூர்வமான அறிவுபூர்வமான கோயில். அங்க போனீங்கன்னா எல்லா கேள்விக்கும் விட கிடைக்கும். அங்க போனா கிருஷ்ணரோட கிருஷ்ணரை இப்ப விக்கிரகம், அந்த ஆராதனை பலன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல, அந்த ஞானத்தையும் சேர்ந்து சில பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமா நம்மளுக்கு பக்தியில ஒரு ஸ்ட்ராங்னஸ் வருது, திடப்பிரஜனா. ஏன்னா அறிவு இல்லாமல் வெறும் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். மேற்புறமான ஒரு கவர்ச்சி இருந்தது அப்படின்னா, இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் பாக்குறாங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா தோல் உணர்வு வருது அங்க. ஆஹா எவ்வளவு அழகா இருக்கா, தோல் வெள்ளை வெள்ளையான்னு இருக்கு, மூக்கெல்லாம் எடுப்பா இருக்கு, இந்த பெண்ணை கட்டிக்கலான்னு கட்டிக்கிறான். ஆனா வாழ்க்கை என்ன ஆகும், அவ வந்து குண ரீதியாக நல்லா இல்லைன்னா களைஞ்சு போயிடும். ஆனா இங்க என்ன ஆகுது, ஒருவன் ஒருத்தியை காதலிக்கும் போது அவ என்ன நற்செயல்கள் செய்யறா, அவளோட குணம் எப்படி மென்மையா இருக்கா, நல்லா உதவி பண்ற குணம், இப்படின்னு தெரிஞ்சு அந்த பையன் கட்டிக்கிட்ட அப்புறம் வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். அது போல இங்க வந்து மேலோட்டமா தான் நம்ம பக்தி பண்ணுவோம் முதல்ல. போனா வெளிப்புறமாக விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே சண்டை போட்டுட்டு அங்கேயே விக்கிரக அந்த அபராதங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நாம அபராதம், விக்கிரகங்கள் முன்னாடி நாம என்னென்ன அபராதம் பண்றோம். வழிபாட்டின் போது சத்தமா பேசக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி பேசி சண்டை போடக்கூடாது, ஒருத்தரை அவமதிக்க கூடாது, கால் நீட்டி உட்காரக்கூடாது, நகம் கடிக்க கூடாது, சாப்பிட்டுட்டு கை கழுவாம போகக்கூடாது, வாய் கழுவாம போகக்கூடாது, கால் கழுவாம போகக்கூடாது, பல்லக்குல போகக்கூடாது, கார்ல எல்லாம் உள்ள நுழையக்கூடாது, மெயின் என்ட்ரன்ஸ்ல. இப்படி எத்தனையோ 64 விதிகள், நம்மளுக்கு கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு. ஓ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன சொல்றோம், இதெல்லாம் நாம பேச மாட்டோம். ஜஸ்ட் ஒரு செகண்ட் உட்காடுறீங்களா, கிருஷ்ணா, உங்களுக்கு கிருஷ்ணர் நாம தெரியுமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை சொல்லுங்க, உங்க நோய் நல்லாகும். ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ண 1000 பொய் சொல்றாங்க. நாம இது பொய் கிடையாது, உண்மைதான். இருந்தாலும் ஒரு தூய பக்தன் மனசுல நினைச்சு அது சொல்லும் போது அவங்களுக்கு அதுவும் கூட நல்லா பிராப்தம் கிடைக்கும். அவங்களுக்கு உண்மையிலேயே நினைச்சது நடக்கும், அப்புறம் அவங்க பக்திக்குள்ள வருவாங்க. ஒரு சிறு கல்லு போடுறீங்க, சோ அது நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்தன் நினைச்சானா அதையாவது பகவான் நிறைவேற்றுவார். பக்தனுக்காக அவங்களுக்கு அது நிறைவேறும், பக்தன் நினைக்கிறாங்கிறதுக்காக. சோ ஒரு பக்தன் மனசுல பகவான் இருக்கிறதுனால, முழுமையா இருக்கிறதுனால, அந்த பக்தனுக்காக அவர் அதையும் கூட நிறைவேற்றுவார். எப்படி இப்ப துருவ மகாராஜா தன் அன்னையும் வேணும், அவங்களையும் வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா அன்னை வந்து அங்க கூடவே வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பிளைட்ல, இன்னொரு வான ஊர்தியில வந்துட்டு இருக்காங்க. இது போல ஒரு பக்தன் என்ன நினைச்சாலும், அதனாலதான் பகவானை வேண்டதை விட பக்தனை வேண்டது ரொம்ப நல்லது. பூசாரி வரம் கொடுக்கணும், இப்ப பகவானே வரம் கொடுத்தா கூட சில சமயம் நடக்காது, பூசாரி தடுத்துருவான். சோ அப்போ நம்ம தூய பக்தர்களை அணுகும் போது அவங்க நினைக்கும் போது அது நடந்துரும். அப்போ யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ ஞானிகள், கர்மிகள்
ஆஹ் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க பல பக்தி பூர்வமான செயல்களை செய்யற மாதிரி நடிப்பாங்க. ஞானிகள் அவங்களோட ஆத்மா வந்து அருவத்தன்மையில போய் நிலை நிற்கணும் அப்படிங்கறக்காகத்தான் அவங்க பண்ணுவாங்களே தவிர வேற யாருக்குமே அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கருமிகள் அதை விட மோசம். கர்மிகள் வந்து இதை கொடுத்தா அது கிடைக்கும், இந்த யாகம் பண்ணா எனக்கு அது கிடைக்கும், இந்த பொருளை கொடுத்தா அது எனக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும், இந்த மாதிரி கர்மிகளோட நிலை. ஆனா பக்தர்கள் எப்படின்னா, தான் எப்படி இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு இந்த தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறவே அப்படிங்கிற நோக்கோட. ஏன்னா எல்லார்கிட்டையும் பரமாத்மாவை அவர்கள் காண்கிறார்கள். எல்லா உயிர்கள் மேலும் கருணை உடையவர்கள். அவங்களுக்கு வந்து எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது. அதனால சமநோக்கோட எல்லாரையும் பாக்குறாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த சொல்லி தர்றாங்க. ஒரு பயன் கிடைக்குது அப்படின்னா சிலரெல்லாம் தங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கலை தெரிஞ்சா கூட அது மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஒரு பலகாரம் பண்றாங்க, இல்ல ஒரு கைத்தொழில் பண்றாங்க அப்படின்னா கூட அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றது, ஒரு பொறாமை உணர்வு இருக்கும். ஆனா பக்தர்கள் அப்படி இல்லை. தான் பகவானுடைய மகிமை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆஹா எனக்கே இவ்வளவு கிடைச்சிருக்கே, மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா எவ்வளவு பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு தாராளமா எடுத்து எடுத்து விநியோகம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கொடுக்கறவங்க கொடுக்கலாம், எடுக்கிறவங்க எவ்வளவு எடுக்கிறாங்கறத பொறுத்துதான் அவங்க பலன் அடைய முடியும், இல்லைங்களா? இப்படி ரொம்ப அழகா சில பிரபுபாதர் சொல்றார். அப்போ அங்க பகவானுடைய லோகம் எப்படிப்பட்டது, அங்க வந்து ஒரு சூரியன் சந்திரன் அதெல்லாம் வேண்டியதில்லை, மின்சாரம் எல்லாம் வேண்டியதில்லை, டார்ச் லைட்டோ இல்ல மெழுகுவத்தியோ வேண்டியதில்லை. ஏன்னா பகவானோட தேஜஸ்ல இருந்து வருகின்ற ஒளி அங்க பல வைகுண்டங்கள் அப்படின்னா பகவானோட லோகம் எப்படி 4/3 பாகம். ஆனா இந்த பௌதிக உலகம் ஒரு பாகம். இந்த ஒரு பாகத்திற்கே சூரியன் என்ன பண்ணுதான், பகவானுடன் இருந்து வருகின்ற அந்த ஒளிக்கற்றைகளை கடன் வாங்கி அதை இங்க பிரதிபலிக்குது பல அண்டங்களுக்கும். அப்ப சூரிய பகவான் அவன் சொந்த சக்தி எல்லாம் கிடையாது, பகவான்கிட்ட இருந்து அந்த பிரம்மஜோதியில இருந்து வர்றத இங்க வாங்கி நம்மளுக்கு பிரதிபலிக்கிறார். எப்படி ஒரு கண்ணாடி வச்சு இன்னொரு கண்ணாடியில அந்த சூரிய ஒளியை நம்ம வந்து ஒரு இருட்டான இடத்துல நம்ம இது பண்ணோம்னா அதை உள்ள வெளிச்சம் வரும். அது போல சூரிய பகவான் அங்க பகவான்கிட்ட இருந்து கண் வாங்கி நம்மளுக்கு இந்த வெளிச்சத்தை தர்றாரு. ஆனா அங்க பகவானோட லோகத்துல அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பகவானோட தேஜஸ்ல இருந்து வர்ற அந்த இது வந்து எப்பவும் பிரகாசமா இருக்கு, அங்கெல்லாம் இரவே கிடையாது. அதனாலதான் பௌதிக லோகங்கள் இருண்ட லோகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா பகவானோட லோகங்கள் எப்பொழுதும் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சம்னா அங்க சுடுற வெயிலும் கிடையாது. இன்னைக்கு எப்படி கிளைமேட் இருக்கு அது மாதிரி வெளிச்சமா இருக்கும், ஆனா கூலா இருக்கும். ஆனா கொடுமையான வெயில் எல்லாம் கிடையாது, இருட்டும் கிடையாது. அது எவ்வளவு இனிமையான சூழல். அந்த மயில் நடனம் ஆடும் பாத்தீங்களா, அந்த சூழல்ல அது மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேவரபிளா, ரொம்ப ரசிக்க கூடியதா, இனிமையா, மென்மையான அந்த காற்று, ஈரத்தன்மையுடன் உள்ள காற்று, குளிரவும் செய்யாது அதிகமா, அது வந்து வெப்பமாவும் இருக்காது. அந்த மாதிரி எல்லாத்துலயுமே அங்க வந்து எல்லாமே வைகுந்த லோகங்கள், பகவானோட லோகங்கள் அவ்வளவு இனிமையா இருக்குமா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். உங்களது கருத்துக்கள்